ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நம்ம வீக்கா ஃபேன்ஸ் மனசில் எல்லாத்துலேயும் முடிட்டு இருக்க ஒரே ஒரு கேள்வி, நாளைக்கு ப்ரோமோ வருமா வராதா, இல்லை அட்மின் ஏமாற்றிடுவாரா, இல்லை நம்மளை சொதப்பிடுவாங்களா, என்ன ப்ரோமோ வரும்? காவேரி இது மாதிரி ஹக் பண்ணுற சீன் வருமா, இல்லை வெண்ணிலா வீட்டுக்கு வர என்ட்ரி சீன் வருமா, இல்லை காவேரி கோயிலில் உட்காந்துருக்க சீன் வருமா? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து எனக்குள்ளே ஓடுது. பிகாஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக், அதாவது லாஸ்ட் ஷெட்யூலில் ஷூட்டிங்கில் நடந்த அப்டேட்ஸ் எல்லாமே. இதில் எந்த அப்டேட்டை வந்து ப்ரோமோவில் போட போகிறாங்க? கண்டிப்பாக என்னோட கேஸ் படி நாளைக்கு ப்ரோமோ வரும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து ஷூட்டிங் எடுக்கலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வரதுக்கு ப்ரோமோ விடலை. நமக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து அப்டேட் கொடுத்தாங்க. நம்ம பெயிண்ட் பண்ணி சார் நைட்டு 10 o'clock. இந்த வாரம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மந்த்துக்கான ஷெட்யூலுமே முடிச்சு கொடுத்துட்டு ஷெட்யூல் பிரேக் எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப சீன்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு, எல்லாமே ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் அட்மினோட கையில் தான் இருக்குது. நாளைக்கு ப்ரோமோ போடுறதுனால எனக்கு தெரிஞ்சு அட்மின் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரிலீஸ் பண்ணலன்னா வீக்கா ஃபேன்ஸ் வந்து அம்புகளை பாஞ்சிருவாங்கல்ல, அதனாலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு விட்டுருவார். பட் விடுற ப்ரோமோவை நடுவில் விட்டீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோகமான ப்ரோமோ இல்லாமல் எங்களை ஹாப்பி படுத்த மாதிரி ஒரு ப்ரோமோ விடுங்க. அதுதான் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். எது நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனதைரியம் இருந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. அது எனக்கு மட்டும் தான் இருக்கான்னு தெரியல. ஒரு தைரியமாக பேசுகிறேன், ஆனால் உள்ளுக்குள்ள எனக்கு எந்த தைரியத்தில் நீ இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கொஸ்டினும் இருக்குது. பட் பாப்பா என்ன தான் கொண்டு போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் விஜய் காவேரி வெண்ணிலாவோட ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இதில் தாத்தா இருக்க நம்ம ஏங்க பயப்படணும்? ஏன்னா தாத்தாக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த விஷயம்லாம் தெரியுங்கிறது நமக்கு காவேரி விஜய் கூட தெரியாது. பட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதில் நம்ம தாத்தா நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்கமிங் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்கிறதும் நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கு என்ன ப்ரோமோங்கிறது உங்களுக்கு எதுவும் மைண்டில் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னது இல்லாமல் வேறு ஏதாச்சும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.